இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது தீத்துவுக்கு பரிசுத்த பவுல் 5 புத்திமதிகள் கொடுக்கிறார். புத்திமதிகள் சபையில 5 விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் அறிந்து 5 விதமான புத்திமதிகளை அவர்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 13:18 வாசிக்கும் போது புத்திமதிகளை தள்ளிவிடுகிறவன் தனித்திறத்தை லட்சையும் புத்திமதிகளை தள்ளிவிடக்கூடாது. என்ன சொல்லலாமா? புத்திமதிகள் ரொம்ப தேவை. வயதுக்கு மூத்தவர்களாக இருக்கும் போது அவர் புத்திமதிகள் சொல்லுவார்கள். சொல்லும்போது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன பிள்ளைகள் மூலமாக கூட சில புத்திமதி நமக்கு சொல்லுவார். ஒரு ஊழியக்காரர் தன்னை ஆண்டு இன்ஜினியர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறது மனைவி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். வேலையெல்லாம் உடனே போறையா ஊழியத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 பிள்ளைகள். அப்போ இப்படி போராடி இருக்காங்க. தினம் குடும்பமாக நடக்குது. அந்த ஊழியத்துக்கு போகிற அந்த ஃபங்க்ஷன் சொல்றேன். அந்த அம்மா உடனே அப்போ உடனே சொன்னாரு, நம்ம இன்னைக்கு உபவாசம் இருந்து பண்ணி நம்ம மூத்த பையனை கேட்போம். குடிக்கு போவா வேலைக்கு போவான்னு கேட்போம். அவன் என்ன சொல்றானோ அதான் கர்த்தருடைய வார்த்தை அப்படி செஞ்சுருவான். சரி. அப்போ மாசம் ஜோ பண்ணி கேட்டேன். மூத்த பையனை கூப்பிட்டு, அப்பா ஊழியத்துக்கு போகணுமா வேலைக்கு போகணுமா? ஊழியத்துக்கு போக மாட்டான். என்னதுட்டா அது ஒரு தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த அம்மா பயந்தது. இன்ஜினியராக இருக்காரு. நிறைய கார் கொடுத்துருக்காங்க. அரசாங்கத்துக்கு கார் கொடுத்துருக்காங்க. எல்லாம் போட்டு போறாரு. தினமும் ஆப்பிள் சாப்பிட்றோம், ஆரஞ்சு சாப்பிட்றோம், மாதுளை சாப்பிட்றோம், நல்ல நெய் ஊற்றி சாப்பிட்றோம், கறி எடுத்து சாப்பிட்றோம். குடித்து போனால் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. சொல்லிட்டு விசுவாசோட போது ஒழிக்குது. அவங்க வடநாட்டில் போட்டாங்க. ஒழிக்குது எங்கே போட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் ஏதாவது கிடைக்கும், வடநாட்டில் அது கூட கிடைக்கும். பாருங்களேன், அந்த ஒழித்து போனதுனால பாருங்க, இவங்க ஏற்கனவே சாப்பிட்டதோட அதிகமாக அவங்க வந்துட்டு இருக்கு. அதிகமாக அப்படி வருது, ஆரஞ்சு வருது, மாதுளை வருது, கறி வருது, நெய் வருது. அல்லேலூயா. சாப்பாட்டுக்கு குறைவே ஒரு நல்ல வீட்டாளர் கொடுத்தாரு, ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சின்ன பிள்ளைகள் மூலமா கூட நமக்கு நிறைய ஆசனைகளை கொடுப்பார். நம்ம கழிவிடக்கூடாது. அல்லேலூயா. கழிவிட்டா என்ன வரும்? கருத்திரம் வரும், லட்சை வரும். நீதிமொழி 14 வாசிக்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ கல்வெட்டை புத்திமதி. புத்தியுள்ள ஸ்திரீக்கு எப்படி புத்தி வந்ததுன்னா புத்தியை கேட்கறதுனா. அல்லேலூயா. புத்திமதியை கேட்கிற காது ஞானிகளிடத்திலே தங்கும். கேட்கறதுனால அவருக்கு ஞானம் வந்து குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. 4:13 வாசிக்கிறோம். நீதிமொழி 4:13 புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். அதுவே உனக்கு ஜீவன், வாழ்க்கை, உயிர். அல்லேலூயா. இந்த உயிரே வாழ்க்கை அதுதான் இருக்கு. புத்திமதியை பற்றிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. பவுல் தீமோத்தேயு மூலமாக சொல்லும்போது என்ன சொல்கிறார்? நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து, நீ ஆரோக்கியமானவர்களை பேசு என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். அவன் சபைக்கு சொல்லுகிற புத்திமதி என்னவென்று கேட்டால் தீத்து 2:1-2 முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படி புத்தி சொல்லுது. பார்த்தீங்களா? 5 புத்திமதிகளை சொல்லுகிறார். அதில் முதல்ல பார்க்கிறோம், முதிர் வயதுள்ள புருஷர்களுக்கு புத்திமதி சொல்றார். சபையில முதிர் வயது உள்ளவர்கள் இருக்கிறார். 40 வயதுக்கு மேல இருக்கிறவர்கள் முதிர் வயதானவர்கள் என்று நம்ம கணக்கெடுக்கலாம். 40 வயதுக்கு மேல 40க்கு மேல நாய் குணம் இருக்குமா? என்ன குணமா இருக்கும்? நாய். அதனால 40 வயதுக்கு மேல உள்ள பெரியவர்களுக்கு என்ன சொல்லிட்டு அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். என்னன்னா ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், ஒரு பொறுப்போடு இருக்கணும். பொறுப்பு இல்லாமல் இருக்க கூடாது. கொஞ்சம் வயசு ஆகிட்டாங்க, எல்லாம் தெரியும்
அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வரும். என்ன வரும்? பெரியவங்க எல்லாம் தெரியும்பா அப்படிம்பாங்க. அதனால சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன நடக்கும்னா பல எண்ணங்கள், பல சிந்தனைகள், பிள்ளைகளை பற்றி, குடும்பத்தை பற்றி, இனி உள்ள காலம் எப்படி இருக்குமோ, இந்த பயம் எல்லாமே கலந்து இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு கவனம் இல்லாமல் இருப்பாங்க, ஜாக்கிரதை இல்லாமல் இருப்பாங்க. அதனால அவங்க எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், நல்ல ஒழுக்கம் இருக்கணும். சபைக்கு அவர்கள் முன்னக்கூட்டியே வரணும். சபைக்கு சரியான நேரத்துக்கு வரணும். பெரியவர்கள் என்ன செய்யணும்? சபைக்கு பெரியவங்க வந்தால் தான் பிள்ளைகள் சரியான நேரத்துக்கு வருவாங்க. நீங்கள் சரியில்லைன்னா பிள்ளைகளும் சரியாக போயிடுவாங்க. நீங்கள் முன்னக்கூட்டியே வந்து ஹிந்தி வருகிறவர்களை என்ன செய்யணும்? கேட்கணும். மூப்பர்கள் கேட்கணும், பெரியவர்கள் கேட்கணும். என்னப்பா லேட்டாக வர, அப்படி சீக்கிரம் வந்து ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வதிப்பா, ஹல்லேலூயா. ஆராதனை ஆசீர்வாதமா நடந்துப்பா, எவ்வளோ ஆசீர்வாதமாக ஆராதனையில பாருங்க. நீ பாடும்போது மகிமை தேவன் எடுக்கிறார், மகிமை போது பரலோகத்துக்கு, ஹல்லேலூயா. மகிமையில அவர் இறங்கி வர்றார். மகிமையில என்னமா செய்யறாரு? தூங்குறாரா? படுத்து தூங்குறாரா? இறங்கி வருகிறார், ஹல்லேலூயா. ஆராதனையில இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். அதை பெரியவர்கள் சொல்லணும், தம்பி அடுத்த சீக்கிரம் வந்திருப்பா, ஆராதனை எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்து தேவன் இறங்கி வந்தார், மகிமையில ஆசீர்வதிச்சார் எங்களை எல்லாம் சொல்லுவோம், ஹல்லேலூயா. அப்போ பெரியவர்கள் முன்மாதிரியாய் நடக்க வேண்டும். போகிறவர்களை எடுத்துட்டு வெளியே போகக்கூடாது, போன காட்டணும். ஏன்னா ஆராதனை வந்து ரொம்ப முக்கியம். ஆராதனை தேவனுக்கு நம்ம செய்கிறோம், தேவனுடைய இடத்துல வாசம் பண்ணுகிறார். அவருக்கு நம்ம ஆராதிக்கும் போது மற்ற சத்தங்கள் வரக்கூடாது, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை கட்டும்போது அந்த கல்லில் உடைக்கிற சத்தம், மரத்தை அறுக்கிற சத்தம், மற்ற எந்த சத்தமும் ஆணி இருக்கிற சத்தமும் கேட்கக்கூடாது, ஹல்லேலூயா. ஆலயத்தும் கேட்கக்கூடாது. அது வெளியவே வச்சு அடிச்சு என்ன செய்யணும்? கொண்டு ஒரு ஆலயத்துக்குள்ள, ஹல்லேலூயா. அது மாதிரி ஆலயத்துல வந்தவர்கள் என்ன சொல்றது? போன்லாம் எடுத்து பேச கட் பண்ணிருங்க, அது வீட்டோட வச்சுருங்க. சர்ச்சு கூட என்ன செய்யாதீங்க, அனுமதிக்காதீங்க, ஹல்லேலூயா. ஒரு மணி நேரம் 1 மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்கும் போது அதுல கௌரவமான கருத்தா நீங்க ஆராதிச்சீங்கன்னா கர்த்தரோட அவங்களால ஆசீர்வதிப்பார். ஏன் நமக்கு தரிசனம் வருது, ஏன் கஷ்டம் வருது, ஏன் வியாதி வருது, ஏன் நம்ம ஆசீர்வாதம் இல்லாம இருக்கோம்? இத்தனை வருஷம் ஆராதித்தோம். 92ஆம் சங்கீதம் 13 வாசிங்க. 92:13. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருக்கலாம்? நாட்டப்பட்டவர்கள் நட்டு வச்சிருக்கோம். சகோதரி ஜோதிய இடத்துல நட்டு வச்சிருக்கேன், ஹல்லேலூயா. உங்க விஜய நட்டு வச்சிருக்கேன், சகா சகோதரியை நட்டு வச்சிருக்கேன், ஹல்லேலூயா. அந்த இடத்துல நட்டு வச்ச இடத்துல இருக்கணும். ஒரு வாரம் இருக்காங்க, ஒரு வாரம் இருக்காங்க, ஹல்லேலூயா. நட்டு வச்ச இருக்கணுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு பார்க்கும்போது எங்க இருக்கணும்? இருக்கணும்ல. ஏன்னா ஆண்டு நட்டு வச்சுட்டாரு. நாட்டப்பட்டவர்களாக தேவனுடைய பெயர் சபையிலே நாட்டப்பட்டவர்களாக இருக்கும். சபையை சேர்ந்தால் கர்த்தர் வருகிறார். ஆகவே சபையிலே நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். நாட்டப்பட்டவர்களாக இருந்தால் தேவனுடைய பிரகாரங்கள் எப்படி இருப்பாங்க? செழித்திருப்பாங்க. ஒரு செழிப்பு இருக்கும் உங்க வாழ்க்கையில, உங்க வருமானத்துல, தொழில, கையில் பிரயாசங்களில, எல்லாவற்றிலும் ஒரு செழிப்பை காண்பீர்கள். பிள்ளைகள் படிப்புல, குடும்ப வாழ்க்கையில ஒரு செழிப்பு இருக்கும், ஹல்லேலூயா. அந்த செழிப்பு இல்லாத காரணம் என்னவென்றால் சபையில நாம் வாரந்தோறும் வராததுனால. ஒரு வாரம் போகக்கூடாது, ஹல்லேலூயா. உங்களுக்கு சபையை ஆராதனை விட்டு போகக்கூடாது. ஊழியக்காரர் உங்களுக்கு அங்கே பண்ணுவாரு, உங்களுக்கு அவர் செய்தி ஆயத்தம் பண்ணியிருப்பாரு. அதை நீங்க கேட்டதை உங்களுக்கு ஆசீர்வாதம், ஹல்லேலூயா. இன்னொரு மேய்ப்பன் போய் போனா அந்த மேய்ப்பன் உங்களை தெரியாது, உங்களுக்கு யாரும் தெரியாது, ஆகாரம் கொடுக்க மாட்டாங்க. போன வாரம் நம்ம சபையில் ஊழியர் போட்டு நடந்தது. டாக்டர்ல ஒருத்தர் ஊழியர் திருவேங்கடத்தில் ஊழியர் செய்யலையா, நான் உங்க ஊழியர் கொடுத்து வரலாமா அப்படின்னு. இங்கே நம்ம தாலுகா ஊழியர் கூட்டாளி இவங்க ஒரு 40 பேர் தான், 40 பேர் கணக்கு பண்ணி சாப்பாடு செய்ய சொன்னாங்க. அப்போ அவங்க தலைவர்களே இருக்காங்க, அவங்க கேளுங்க.
சும்மா நாங்கள் நடத்துகிறவங்க தான், எங்களுக்கு தெரியாது கேட்கணும். எப்படி ஒவ்வொருத்தரும் சேர்க்க முடியுமா? அந்த தாலுகா திருநெல்வேலி தாலுகா. என்ன தாலுகா? திருநெல்வேலி தென்காசி தாலுகா, தூத்துக்குடி கோயில்பட்டி தாலுகா. அதனால சேர்க்க முடியாதுன்னு சொன்னேன். ரொம்ப வருத்தப்பட்டாரு. இன்னொருத்தர் சொல்லிட்டார், அவரு வந்தாரையா நீங்க எல்லாம் வரக்கூடாது சொல்லுங்க அப்படின்னு மிரட்டினாரு. இந்த மாதிரி நம்ம வந்து சபையில நம்ம என்ன சொல்றோம், முக்கியமான நபர்களாக, சபைக்கு ஒரு பொறுப்புள்ளவர்களாக, சபையிலே நாட்டப்பட்டவர்களாக, சபைக்கு நம்ம உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக எங்களுடைய சபை என்கிற ஒரு பொறுப்பு இருக்கணும். அல்லேலூயா. பொறுப்பு உங்களுக்கு வரணும். இந்த சபையை நான் தாங்குவேன், சபையை நான் தசமா கொடுப்பேன், காணி கொடுப்பேன், கர்த்தருடைய ஊழியர்களை தாங்குவேன். கர்த்தருடைய ஊழியர்களுக்கு நிறைய தேவைகள் உண்டு. ஒரு ஐயா இருந்தார். ஐயா வந்து நிறைய நகை வச்சிருந்தார். பிள்ளைகளை போது கட்டி கொடுத்துட்டாரு. மீதியெல்லாம் நகையெல்லாம் ஒரு பையன் போட்டு கட்டி வச்சு அதை தூக்கிட்டே போவார். ஒரு காலம் தூக்கிட்டே போய் கடைசியில் ஒரு திருடன் பார்த்தான். ஆசிரியர் பிரசவம் பண்ணாரு சபையில கொண்டு போய் வச்சிருக்காரு. ஆசிரியர், ஐயா இந்த ஊழியத்துக்கு இவ்வளவு தேவைப்படுதே கொடுங்க, அளவுக்கு பலன் நிறையா இருக்கும் சொன்னார். ஐயா அந்த அவங்க மாட்டார். அதே எடுத்துருந்தார ஒரு நாள் தூக்கிட்டே போனார. ஒருத்தர் பார்த்தான், பையவே தூக்கிட்டே போறாரு, கற்பூரை வச்சிருக்காரு. சரி எப்போ கீழே வைப்பான்னு பார்த்துட்டே இருந்தா வைக்கவே இல்லை. ஒரு நாள் பின்னாடியே வந்து சாணி இருக்கு, சாணியை வாங்கி அரைச்சி வச்சு இப்படி திரைச்சி விட்டான். பின்னால நீங்க இருப்பாங்க அப்படியே சாணி மேலதான் சாணி சேலை எடுத்து அவர் துண்டை எடுத்து தொடச்சாருவாங்க. அந்த பைய கீழே வச்சுட்டு அப்படி தொடச்சாரா பையத்தில் ஓடுகிறான். என்னதா அத்தனை ஓடித்து கொடுத்ததான் ஒரு பிரயோஜனம். அல்லேலூயா. நாங்கள் சிகிச்சையில் இருந்தோம். அப்போ எங்களுக்கு ஒரு பாஸ்டர் வந்து சொல்லுவார் முழுக்க ஞானசம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும். சிகிச்சை சொல்லுங்க, அபிஷேகம் பெறணும், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக சபையில வந்து சேரணும், நீங்கள் ஆண்டு வருகையில் போக முடியும்னு சொல்லுவார். ஐயா ஏதோ புதுசாக இருக்க அப்படின்ட்டு நாங்கள் ஒரு மீட்டிங் நான் சொல்லியிருக்கோங்க. போனோம். எங்கள் அம்மா ஞாபகம் எடுத்தாங்க. எங்கள் அம்மா நகை நிறைய கொடுப்பாங்க. 2 அடுக்கு செயின்லாம் கொடுப்பாங்க. இல்லை எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் அப்பா மோகனமாக கொடுப்பாங்க. எல்லாம் சேர்ந்து கலத்தி பாசத்தை கொடுத்து அல்லேலூயா கொடுக்க பாருங்க. அவர் 3 நாள் கன்வென்ஷன் நடத்தினாரு. 3 நாள் கன்வென்ஷன் நடத்தி 3 மாசத்துல விட்டு 3 நேரம் சாப்பாடு போட்டு அவன் அதை நிறைய பணத்தை கொடுத்து கூட செலவு பண்ணாரு. அவங்க நிறைய ஆத்மாவுக்கு ரசிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அவங்க நிறைய அபிஷேகம் பெற்றாங்க, ஞாபகம் எடுத்தாங்க. கடவுளை போய் நாங்கள் கொடுக்குறோம். ஒவ்வொரு கடவுளை போய் அப்படியெல்லாம் பெரிய இடத்துல உண்டாச்சு. அல்லேலூயா. ஊழியர்களுக்கு பல விதங்களில் பணம் தேவைப்படுது. பல வித ஊழியர்களை செய்கிறோம். அதனால பணம் தேவைப்படுது. ஆகவே மனிதர்கள் உள்ளவர்கள் பணத்து மேல் ஆசை இல்லாமல் என்ன செய்யணும்? அவர்கள் தனக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, யாராவது அந்த வழியை வந்து நோட்ஸ் கொடுப்பாங்க. எங்க சர்ச்சுக்கு வாங்க, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கு, அவ்வளோ போகக்கூடாது. அல்லேலூயா. அவங்க யார்கிட்ட பார்க்கணும்? கொடுக்கணும். வந்து என்னைய பார்த்து ஏன் இது கொடுத்து ஐயா சபையில் இருக்கிறவங்களை அனுப்பிங்கன்னா நம்ம சொல்லி அனுப்பிக்கலாம். ஐயா பேசுகிறா, அவங்க நல்ல ஒரு ஓடி இருக்கிறா, சத்தியத்தை கரெக்டாக சொல்லுவாங்களா எல்லாம் பார்க்கணும். நிறைய கூட்டம் வர்றாங்க, நடத்தி அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி அனுப்பிடுறாங்க. உங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுவாங்க. அங்கே உட்காந்து உங்களை சீரழிச்சுருவாங்க. அல்லேலூயா. அதனால சபைக்கு அடைஞ்சிருக்கணும். வாசிங்க எவ்வளவு 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் ஒரு ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடினாலே அவர்கள் சந்தோஷமாய் ஊழியம் செய்யும்படி, அவர் துக்கத்தோடு அல்ல சந்தோஷமாய் ஊழியம் செய்ய அடங்கி இருங்கள். எப்படி இல்லை? கீழ்ப்படிந்து அடங்கி இருங்கள். ஆகவே பெரியவர்கள் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். அவர்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கணும், மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கணும், சபைக்கு பிரதமாய் வாழணும். அல்லேலூயா. 2 Tito வாசிக்கிறோம். முதிர்வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கு இதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கும்
பரிசுத்தமாய் நடக்கணும், பரிசுத்தமாய் உடுத்தணும், பரிசுத்தமாய் பேசணும், பரிசுத்தமாய் நடக்கணும், பரிசுத்தமாய் ஜீவிக்கணும். அல்லேலூயா. ஆமா, வெள்ளை வெளியே போட்டு நடப்பதல்ல, உள்ளே வெள்ளை இருக்கணும், உள்ள வெள்ளை இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நாம் ஜீவிக்கணும். முதிர்வதில் பெண்கள் என்ன செய்யணும்? பேச்சை குறைக்க வேண்டும், பேச்சை குறைக்க வேண்டும். முதிர்வதில் கொஞ்சம் வயசாக பேசிட்டாங்க, பாஸ்டர் இப்போ அந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் திரும்போது இங்கிட்டு பேசுவோம் அப்படி இருப்பாங்க. முன்னாடி நம்ம சபையில் ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன வரமாக பேசி என்னென்ன பேசுவீங்க? அவங்க ஒரு நாள் கேட்ட பாருங்க, அந்த அக்கா பேசிக்கிட்டே இருக்காங்களே, உங்கள்கிட்ட என்ன பேசுனாங்கன்னு கேட்டேன். ஐயா, சிபிஎம்னு ஒரு சபை இருக்கான், அந்த சபையில ரொம்ப எல்லாரும் ரொம்ப பிரசுத்தமா வெள்ள வசம் போட்டு அப்படி அழகா வந்திருக்காங்க. அழகா வந்து என்ன செய்ய, நீ அழகா நீ பண்றது போவ இல்லையா? அவங்க அழகா என்ன செய்ய அதை போயிருக்காங்க, அதை பேசிட்டு மாட்டேன். நான் ஒரு நாள் சத்தம் மாட்டேன், பேசுறா வெளியே போய் பேசுறேன் அப்படின்னு வெளியே போயிடுச்சு. ஆசை வெளியே போச்சுறாரு அப்படி இருக்குது. நான் என்ன சொன்னேன், பேசுறவங்க வெளியே போய் பேசுறேன், நம்ம பாச வெளியே பேசுறேன், நான் இனிமேல் சர்ச்சுக்கு வரேன் அப்படி பட்டவரா இருக்க கூடாது. அல்லேலூயா. வரமா சபையில ரொம்ப குறை சொல்லும். 200 பேர் நாங்கள் சபையில போய் என்ன வேணும்னா போயிடும், ஒரு சின்ன ஜெபம் பண்ணோம், கலாச்சாரம் ஏற்றுக்கொள்வாங்க, குறை சொல்லி வந்துடும். அப்ப ஒரு நாள் ரொம்ப அப்படி குறை சொல்றது பாச கேள்விப்பட்டேன். இதுவிடா போய் இந்த பாச சரியில்லை, பிரசவம் சரியில்லை, ஊழியம் சரியில்லை, சபையில் எப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி குறை சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். உடனே அவர் சொன்னார், நம்ம ஒரு நாள் ரொம்ப சோகத்தில் இருந்தோம். நம்ம ஐயா எனக்கு உடம்பு சரியில்லையா, வைத்தொலி கூப்பிட்டு சென்மாவாங்க எல்லாம் பண்ணுவோம். அம்மா நீங்க வீடுடா போய் எங்களை பற்றி உழைக்கப்பட்டா குறை சொல்லிக்கிறாங்க ஐயா, மன்னிச்சுடுங்க ஐயா. அப்ப அவருக்கு ஒரு பேப்பர் எடுத்தார், எடுத்து அதை பிரிச்சார். பத்தியலா நீங்க பேசுனதெல்லாம் இதுல இருக்கு, இப்ப பாருங்க. நடந்துச்சா அது ஒரு காற்றடிக்கிற இடம், மேலாப்பட்டையில் காத்துக்கு வெளியிட்டு அவன் இந்த மாதிரி நீங்க பேசுனதெல்லாம் என்னாச்சுமா அப்படியே எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு, இதை பிறகிட்டு வாங்க அப்படின்னாரு. நான் இங்க பிறகுச்சு, பிறகு பிறக்க முடியல, எல்லாம் அங்கிட்டு காற்று அடிச்சு கொண்டு போயிடுச்சு, இந்த பக்கம் கொண்டு போயிடுச்சு, பிறக்க முடியலையா அப்படின்னு சொல்லிச்சு. நம்ம நீங்க பேசுனதை பிறக்க முடியாது, எடுக்க முடியாது, பேசுனது தான், அதை நான் மன்னிக்க முடியாது, நான் போய் கேளுங்க நம்ம சொல்லி அனுப்பிட்டேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம பேசுறத பேசிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறதா எல்லாம் சரியா போகும் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. வாயை அடக்கணும். முதிர் வயதுள்ள தாய்மார் என்னமா செய்யணும்? வாயை அடக்கணும், பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கணும். மற்றவர்கள் உங்களை பார்த்து கற்றுக்கொள்ளணும். உங்க பேர பிள்ளைகள், உங்கள் மருமகள் மத்தியிலே ஜாக்கிரதையா ஜீவிக்கணும். அல்லேலூயா. பைபிள்ல பார்த்தீங்கன்னா இந்த லோத்துடைய மாமியார் நகோமி தான் ரொம்ப எப்படி நடந்திருக்காங்க, ரொம்ப பரிசுத்தமா தேவனுக்கு கீழ்ப்படிந்து குடும்பம் பண்ணி ரொம்ப அழகா நடந்திருக்காங்க. அதனாலதான் அந்த ரூத் என்ன பண்ணிட்டா, பார்த்தா நம்ம மாமியார் தேவனை போல வாழ்றாங்க, மதிப்பு பண்ணாலும் பிள்ளைகள் மதிப்பு பண்ணாலும் கர்த்தருடைய அன்புகளை நினைத்து இருக்காங்க, கர்த்தருடைய அன்பு அவ்வளவு பெரிதா அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கை உடைந்து நோக்கி போனாலும் நான் ஒரு தீர்மானம் எடுத்து என் தேவனை பின்பற்ற போகிறேன் அல்லேலூயா என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி அவள் என்ன செய்றா, பெத்லகேமுக்கு புறப்பட்டு வந்து விட்டார். அல்லேலூயா. இல்ல உங்க தேவன் என்னுடைய அதுல மற்றவங்க என்ன சொல்லிருப்பாங்க, ஆண்டவர் நீ அவனை கைவிட்டாரே, ஒவ்வொரு சிம்பிள் போறான் அப்படியே இருந்து போச்சு, இனிய கடவுள் ஆண்டவர் சொல்லிருக்காங்க. யோகி மனைவி சொன்னார், அதுக்கு அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அந்த ரூத் நல்ல பொண்ணு, அல்லேலூயா. நகோமி நல்ல பொண்ணு,
எவனை பின்பற்றுகிற நல்ல சுவாபம் உள்ள பெண்கள். ஆகவே அவள் புறப்பட்டு வந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார். ஆகவே நாம் மற்ற பிள்ளைகளுக்கு மத்தியில, பேர பிள்ளைகள் மத்தியில, மருமகள் மத்தியில நம்ம எப்படி இருக்கணும்? நல்ல ஒழுக்கமாய் வாழணும். அலையா பரிசுத்தத்தை தகுந்தமாய் வாழணும். பரிசுத்தமான வார்த்தைகளே பேசணும். கொஞ்சம் வயசாக பேசாம பக்கத்து வீட்டு உனக்கு தெரியுமா அவன் கூட பொண்ணு போயிட்டா இதான் பேச்சு. வயசாக பேச்சு நல்லது பேசணும். அந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கும். இல்லையா? இந்து குடும்பமா இருக்கிற ஒரு கல்யாணம் நடந்திருக்கும். இம்மா கல்யாணத்தை கடவுள் ஆசீர்வதிச்சாங்க, நல்லமா அப்படியே உங்க மகள் கொடுத்துருக்காரு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இல்லையா? இந்து குடும்பம் அப்படிங்க கட்டி போடுங்க. ஏசுனா உங்களை ஆசீர்வதிச்சுதான் சொல்லுங்க. இல்லையா? கரெக்டாக ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு தெரியல அதை நீங்க தெரியப்படுத்தணும். இல்லையா? சொல்லணும். ஆகவே இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது வாசிகள் தீர்த்திருக்கிறார்கள். தேவ வசனம் போதிக்கப்படாதபடிக்கு வாரியஸ்திரீகள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தனித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா தேவ வசனம் தூசிக்கப்படக்கூடாது. தேவனிடத்தில் நீங்கள் கேட்ட வசனங்கள், வார்த்தைகள், உபதேசங்கள், சத்தியங்கள் தூசிக்கப்படாதபடி நீங்கள் புருஷனிடத்தில் அன்பா இருக்கணும். தங்கள் புருஷன் ஏற்றமா அடுத்த வீட்டு புருஷனிடத்தில் பேசணும். அதே அவங்கள்ட்ட அன்பா இருக்கிறது. சிலர் மாமனாருக்கு அன்பா இருப்பாங்க, மைத்துனர்கிட்ட அன்பா இருப்பாங்க. புருஷனை போயா, புருஷனை போயா அப்படின்னா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தங்கள் புருஷனிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கணும். அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, கடைசியில் சொல்றாரு, தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆகவே பாரியஸ்திரீகள், வாலிப பெண் பிள்ளைகள் ஆகவே 24 மணி நேரம் டிவியிலே உட்காந்துறாங்க. ஒரு எஸ்ஐ கல்யாணம் பண்ணி வந்தார். அவர் மனைவிக்கு டிவி கேட்டால் அந்த பெரிய டிவி வாங்கி கொடுத்தார். வேலைக்கு ஆலயம் போட்டார். ஒரு ராத்திரி 12 மணிக்கு தான் வருவார். அந்த அம்மா டிவியிலே உட்காந்து வசனம் அதையே பார்த்து சில கண்ணு மங்களா போச்சு. அப்புறம் ஆஸ்பத்திரிலாம் போய் செலவு பண்ணி மறுபடியும் மேலே வந்தாங்க. மறுபடியும் டிவியை பார்த்து கண்ணு கெட்டே போச்சு. அப்போ ஆண்டோடைய பிள்ளைகள் டிவியில ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அதோடைய பவர், அதிகமான பவர் அதில் இருக்கு. உங்க கண்ணை கருத்தோடு ஆகவே நாங்கள் இருக்க வேண்டும். டிவியில நேரத்தை பண்ணக்கூடாது. வாலிபத்தில் ஜெபிக்கணும். யார் வாலிபுடையதான் ஜெபிக்கணும்? என்னுடைய மகள் 2 பிள்ளைகள் ஆண்டு கொடுத்தேன். நான் எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு என்ன பார்த்தேன்னா, அங்கே ஒரு ஓரமாக கட்டிலுக்கு பக்கத்தில் ஓரமாக அப்படி முட்டி போட்டு அந்த ஒரு நிறைய துணி போட்டு நான் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. என் பிள்ளைகள் எப்படியும் பிழைத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அவர்கள் பற்றி கவலையே கிடையாது என்று முடிவு வருது. எனக்கு ஜோபுறாங்க ஜோபுறப்படியே பிழைக்குமா அப்படிங்கிறதா. அல்லேலூயா. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகள் வாலிபத்தில் ஜெபிக்கிறோம். வாலிபத்தில் சிருஷ்டிக்கரை நினைக்கணும். அது ரொம்ப நல்லது. அந்த வாலிபத்தில் ரொம்ப நேசிப்பார். அல்லேலூயா. நான் சொல்றேன், பிரசங்கி 12:1 வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை. ஆமாம், தானியேல் சாதகத்துக்கும் சாபத்துக்கும் தானியேல் வாலிபத்தில் நேசித்தாங்க. வாலிபத்தில் நேசித்தாங்க ஐயா. அவங்க வாழ்க்கையில எப்படி இருந்துட்டீங்களா? அல்லேலூயா. வாலிபத்தில் நேசிக்கணும். ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் புருஷனை பார்க்கணும், அப்புறம் புருஷனை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், அப்புறம் மாமியார் தண்ணிக்கு வருவாங்க, அவங்கள பார்க்கணும், சொந்த பந்தம் வரணும், போகும். அப்படியே நீங்கள் பார்த்து உங்களுக்கு வாழ்க்கைய தேவனை தேவையே டைம் இருக்காது. அதனால தான் எரேமியா 2ஆம் அதிகாரத்துல வாலிபத்தில் ஆண்டவர் தேட சொல்றாரு. எரேமியா 2:2 வாசி. எரேமியா 2:2 நீ போய் எசேக்கியேலின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
என்றால் ஆ. விளைக்கப்பட தேசமாக வனாந்தரத்திலே 3 விளைக்கப்படாத தேசமாக வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வரும் இளவயதில் பக்தியையும் ஆ. நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இந்த தேசத்தையும் விளைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விளைக்கப்படாத தேசத்தை பின்பற்றி வந்த ஒரு இளவயதில் பக்தி. அல்லேலூயா. இளவயது வாலிபத்துல நீங்க செய்த ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள், ஊழியங்கள் இதெல்லாம் உங்களுக்கு என்னமா வருகிறது? ஆண்டவர் மறக்காம வச்சிருக்கார். அல்லேலூயா. மறக்காம அவனுக்கு நேசம் வாழ்க்கைப்பட்ட போதும் என்னை நேசித்தா என்று சொல்லுகிறார். அது பட இந்த நேசம் யோசி வந்து சொல்றாரு இளவயதில் பக்தி மறக்கவில்லை. அல்லேலூயா. நானும் வாலிபனா இருக்கும்போது வேலைக்கு போவேன். வேலைக்கு 4 மணிக்கு போனோம். அதிகாலை நான் 3 மணிக்கு எழுச்சி குட்டி போட்டு 7 மணிக்கு அந்த ஒரு நேரம் பட்டியல நின்று அப்படி ஒரு மூலையில ஜோப்பணும். நான் இந்த மூலை ஜோப்பேன். எங்கள் அப்பா 4 மணிக்கு எழுச்சி அப்படி ஜோப்படுவார். எங்கள் அப்பா 4 மணிக்கு எழுச்சி ஜோ பண்ணுவார். அதுக்கு முன்னே நான் ஜோப்பி அப்புறம் 4 மணிக்கு ஜோ எடுப்போம். அப்படி நான் செய்த வாலிபத்தில் செய்த ஊழியம், வாலிபத்தில் செய்த தேவனோடு செய்த உடன்படிக்கைகள், வாலிபத்தில் செய்த ஜபங்கள், ஊழியர்கள், அவர் பின்பற்றி வந்த நேசம் தான் என்னை இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது கடைசி வரை நம்மை நடத்தும். ஆகவே நீங்கள் திருமணமான பிறகு சில காரியங்களில் நீங்கள் என்ன சரியாக இருக்க முடியாது. நான் வாழ்வு நேசிக்கிறேன். வாழ்வு நல்லா நேசிக்கணும். அல்லேலூயா. காலம் போன்றது, கடமை கண் போன்றது. காலத்தை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். நாம் நினைப்பதற்கு மேலாக நேரங்கள் பித்தி போய்விட்டது. ஆகவே நாம் ஜாக்கிரதையா ஜீவிக்கிறோம். யாக்கோபின் மகத்தினால் வாழ்வு அவள் நேரம் போகல போகிறார். அந்த சமூகத்தில் யாக்கோபு மாதிரி ஜோம் பண்ணியிருக்கிறான் இல்லையா? அந்த ஒரு வாலிப பிள்ளை நல்ல வாழ்க்கைக்காரன் ஜோம் பண்ணியிருக்கிறான். இவனே ஊரை பார்க்க போய் என்ன செய்யறான்? ஜோம் பண்ற நேரத்தில் எங்க போயிட்டா? ஊரை சுற்றி பார்க்க போய் வாழ்க்கையே உடைந்து வீணாய் நொறுங்கி போடும். அல்லேலூயா. அப்புறம் அவருடைய பேரே வரல. அவர் பேர வரணும், 3 வரணும், என்னாச்சுன்னு தெரியல. அது மாதிரி அட்ரஸ் நம்ம பேரக்கூடாது. அல்லேலூயா. ஒரு படத்தை கண்டு மயங்கிறான். ஏவாள் வாழ்க்கை என்ன செய்வது? உடைந்து நொறுங்கி போடும். ஒரு படத்து மேல ஒரு ஆசை மாதிரி காலத்தை நம்ம பயன்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்து நம்ம கடந்து சொல்வோம் சபையில் உள்ள பாரிய புருஷர்கள் அப்படியே பாரிய புருஷரும் ஜெடில புத்தி உள்ளவர்களாக இருக்க புத்தி சொல்லுகிறார். அல்லேலூயா. பாரிய புருஷர்கள் ஜெடில புத்தியாக இருக்கணும். எப்படின்னா வாலிப பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளுக்கு ஜெடில புத்தி இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நம்ம சபையில் நம்புறானோ, எப்படி ஞானஸ்தானம் எடுத்தோம், எப்படி ஆண்டவர் பின்பற்றி வர்றோம், இதனால நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிறத பற்றி ஒரு தெளிந்த புத்தி இருக்கணும். கெட்ட குமாரனுக்கு தெளிந்த புத்தி இல்லாததுனால அவன் வீட்டை விட்டு வெளியேறினான். கடைசியில் என்ன செய்யலாம்? அடிபட்டு தரித்திரமடைந்து ஒண்ணும் இல்லாம போனபோது அப்புறம் என்ன செய்யலாம்? தெரிந்த புத்தி வந்துச்சான். தெரிந்த புத்தி எப்ப வந்துச்சு? ஒண்ணும் இல்லாம அடிபட்டு சாப்பிட ஒண்ணும் இல்லாம கிடைக்கும்போதா தெரிந்த புத்தி வருது. தெரிந்த புத்தி வந்து டாக்டர் வந்தா ஆசீர்வதிக்கப்பட்டார். அல்லேலூயா. நீங்களும் தெரிந்த புத்தி இல்லாமல் வாலிப பிள்ளைகள் காணப்படுறீங்கன்னா அந்த நாட்களில இயேசுவிடம் வாருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஞானபதிகள் 16ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல சிம்சோன் புத்தி தெளிந்த போது தகப்பனிடம் வந்தான். அல்லேலூயா. சிம்சோனுக்கு புத்தி தெளிந்தது கடைசி நேரத்துல. நம்ம யாருடைய பிள்ளை, நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு வந்தோம், எப்படி ஆண்டவர் நம்மை நடத்தினார் என்பதை கடைசியில உணர்ந்தான். தெரிந்த புத்தி வந்த போது அவனுக்கு புது பலன் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. புது பலன் கொடுத்தார். அவன் பெரிய வெற்றியை அடைந்தான், ஜெயத்தை அடைந்தான். அல்லேலூயா. ஆமா. சமாரியா ஸ்திரீக்கு புத்தி வந்தது. புத்தி இல்லாதனாலே அநேக புருஷரோடு வாழ்ந்தார். புத்தி இல்லை, அநேக புருஷன், இந்த பட்டாள புருஷன். கடைசியில ஆண்டவரத்தில் வந்தபோது அவரை கண்டபோது அவருக்கு புத்தி தெரிந்தது. புத்தி தெரிந்த போது இயேசுவை அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாய் மாறினார். அல்லேலூயா. அநேகரை ஆண்டவரத்தில் வழி நடத்துகிறவர்களாய் மாறினார்.
லூக்கா 8:35 வாசிக்கிறோம். தேவியோன் பிசாசு பிடித்தவன் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து இருந்தான். பார்த்தீங்களா? அவன் கண்ணையில தான் உட்கார்ந்துருப்பான் தினமும். இப்ப இயேசுவை பார்த்த பிறகு எங்க இயேசுவின் பாதத்திலே வந்தோம். புத்தி தெரிந்தவர். அதனால நம்முடைய புத்தியை தெரியணும். நம்ம இயேசுவின் பாதத்தை பிடித்துக் கொள்ளணும். வாலிப நாட்களிலே தெரிந்த புத்தியோடு தான் வாழணும். தெரிந்த புத்தியோடு வாழணும். தெரிந்த புத்தி வேணும். புத்தி கட்டு வேணக்கூடாது. வாலிபர்கள் ஜாக்கிரதையாக ஜெயிக்கணும். சபைக்கு பிரயோஜனமாய் வாழ. கடைசியா 5வது தீர்த்து 2:9 பார்க்கிற வேலைக்காரர்கள் நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதா. பார்த்தீங்களா? அலங்கரிக்கணும். தேவனுடைய உபதேசத்தை கூலி வேலை செய்கிறவர்கள், ஜிபிஆர்ஸில் வேலை செய்கிறவர்கள், தினமும் கூலி வேலைக்கு போகிறவர்கள், நீங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய உபதேசத்தை அலங்கரிக்கணும். என்னவா செய்யணும்? அலங்கரிக்கணும். அந்த வேலை பார்க்குற இடத்துல கூட சொல்லணும். உங்களை பார்த்து இவன் அந்த சர்ச்சைக்கு போறா, இவன் சரியா வேலைக்கு செய்வா, வந்துருவா, கரெக்டா வந்துருவா, கரெக்டா நேரத்துக்கு எல்லா வேலையும் நல்லா முடிச்சுருவா, சும்மாவே இருக்க மாட்டா, முதலாளியை பார்த்து இறச்சு மாட்டா, அவருக்கு அப்படியே ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டா, உண்மையா இருப்பா, உபமா இருப்பா, ஒழுங்கா வேலை செய்வான்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்ப நீங்க சபையில கேட்கிற அந்த உபதேசங்கள் என்ன செய்யுது? அலங்காரம் கொடுக்கிறது. உங்களை என்ன செய்யுமா? அலங்கரிக்கிறது. உங்களை அலங்கரிக்கிறது. தேவனை அலங்கரிக்கிறது. சரிங்களா? அலங்கரிக்கணும். தேவனை அலங்கரிக்கணும். நீங்க உங்களையும் நீங்களே அலங்கரித்துக் கொள்ளணும். நீங்க நடந்து கொள்ளுகிற விதத்தில் தான் அது இருக்கிறது. நீங்க எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? வேலைக்காரர்கள் எப்படி நடந்து கொள்ளணும்? தேவனுடைய உபதேசத்தை அலங்கரிக்கத்தக்கதாக நீங்கள் நடந்து கொள்ளணும். எதிர்பார்ப்புகளுக்கு கீழ்ப்படியணும். எதிர்த்து பேசக்கூடாது. எல்லாவற்றிலும் பிரியப்பட்டாக நடந்து கொள்ள வேண்டும். திருடாமல் என்ன செய்யக்கூடாது? திருடாமல் ஏன்னா வேலை செய்யறவங்க திருடிவாங்க. அதான் பவுல் தெரிவித்தான் சொல்லுங்க. சபையிலேயே ஞாபகம் எடுத்தாலும் திருடவங்க இருப்பாங்க. சிறப்ப கூட சிலர் மாற்றி போட்டு போயிடலாம். ஓகேங்களா? அந்த ஸ்டாண்டில் வரிசையா நீங்க சிறப்பு அடிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து நீங்க சிறப்பு எடுக்கும் போதே இல்லை யார் சிறப்புன்னு தெரியும். அடுத்த சிறப்பு போட முடியும். கீழே இருந்ததுன்னா காலையில் போட்டு போயிடும். அதனால சிறப்பு திருடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. திருடாமல் இருந்து மகனை கூட்டிட்டு போனான். மகனை கூட்டிட்டு போய் புல்லு வெட்டிட்டு அவரோட மாட்டுக்குன்னு சொல்லிட்டு போன இடத்துல எப்படி பார்த்தா தோட்டத்துக்குள்ள ஒரு தக்காளி பயிரிட்டு இருந்தாங்க. பழம் ஒன்று பழத்துது. நல்ல பழங்களா இல்லை, நீ நெருடா போய் பழத்தை பறிச்சுட்டு அப்படின்னு உள்ள போனோம். உள்ள போயும் எப்படிப்பா ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காருப்பா. இல்லை எங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன் பேசாம அப்புறம் பழத்தில் கை பார்த்துட்டு என்னடா இப்போ மேல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கப்பா. அவங்க அந்த தாபம் திருட்டு தொழிலை கொண்டு இருந்தது. அப்போ அன்னைக்கு அந்த திருத்தொழிலை விட்டுட்டான். திருத்தொழில மேலிருந்து ஒருத்தர் பார்க்குறாரு, எனக்கு தெரியாமல் இருந்ததுன்னா நீ சொல்லிதானே எனக்கு தெரியுது, நான் விட்டுறேன். அதை திருத்தொழிலை விட்டுட்டான். ஒரு என்ன சொல்லுங்க. ஆகவே திருடாமல் இருந்தது ஏன்னா தேவன் பார்க்கிறான். ஆகார ஆபரகம் அந்த எஜமானி சாரை துரத்தி விட்டாலும் அவளை பயந்து ஓடி வந்துட்டான். அப்போ தேவன் அவளை பார்த்து விசாரித்து என்ன செய்தாரு? பேசினார். நீ போய் என்ன செய்ய மாட்டேங்க, அடங்கி இரு. அப்ப அவர் என்ன செய்தா? நீர் என்னை காட்டுற காற்று அடிப்பாங்க. காற்று வீசினா நம்ம மேல பட்டோன்னு உணர்வு காற்றை நம்ம பார்க்க முடியாது. அந்த உணர்வு நமக்கு இருக்கும். உணர்வு அது போல தேவனை நம்ம பார்க்க முடியாது. அதான் அவன் என்ன பேர் வச்சா? தேவனை நீர் காண்கிற, நான் காண முடியல ஆண்டவரே, அதனால நீரினை பார்க்கிறேன், நீர் காண்கிறேன். நம்ம பார்க்க முடியாது, தேவன் நம்மை பார்ப்பார். அல்லேலூயா. அவர் பார்க்கிறார். இரவு பகலும் உங்களை பார்க்கிறார். ஆகவே உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. வேலை செய்கிறவர்கள் ஜாக்கிரதையாக ஜீவிக்கணும் என்று சொல்லி இந்த வருஷம் நீ
தீர்த்து 2ஆம் அதிகாரத்தை அடிக்கடி தினமும் வாசிங்க. உங்கள் வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும், ஒரு புதிய வாழ்க்கை உண்டாகும், ஒரு சசிகளாக வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை பெருவரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த செய்தி காட்டில் தேவன் தந்த செய்தி 5 வித புத்திமதிகள், சபைக்கு புத்திமதிகள். சபையில் முதிய வயதுள்ள புருஷர்கள், முதிய வயதுள்ள ஸ்திரீகள், சபையில் பாலிய ஸ்திரீகள், சபையில் பாலிய புருஷர்கள், சபையில் கூலி தொழிலாளர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல புத்திமதிகளை கொடுத்திருக்கிறார். அதன்படி ஜீவித்து பரிசுத்தமடைந்து ஆண்டவர் வருகையிலே இன்னும் பரிசுத்தமாகி அவர் வருகையிலே காணப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.